கொடைக்கானல் அருகே குஜராத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சென்ற தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக பேருந்து பாறையில் மோதி விபத்திற்குள்ளானது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது விபத்து? நிச்சயமாக பாலகன். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் இந்தியாவில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை பேருந்து கட்டணம், தங்கும் விடுதி கட்டணம் பெற்றுக்கொண்டு சுற்றுலா தலங்கள் அழைத்து காண்பிப்பது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் வழக்கம். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் குஜராத் சுற்றுலா பயணிகள் சுமார் 30க்கும் மேற்பட்ட நபர்களை நேற்று பேருந்தில் ஏற்றி வந்து கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்துவிட்டு அவர்களை மீண்டும் திருச்சி பகுதிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் டம்டம் பாறை அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது காரைக்குடி பகுதியில் இருந்து கொடைக்கானலை நோக்கிய அரசு பேருந்து ஒன்றும் வந்துள்ளது. அப்போது குறுகிய சாலையில் 2 பேருந்துகளும் பயணிக்கும் போது எதிர்பாராத விதமாக கொடைக்கானலில் இருந்து சென்ற தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் பேருந்து இடது பக்க பாறையில் மோதி எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி நேருக்கு நேர் மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் சிறு காயங்களுடன் 2 பேருந்துகளில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தில் தமிழ்நாடு சுற்றுலா கழக பேருந்து ஓட்டிய ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்படவே அருகில் இருந்த வாகன ஓட்டுநர்கள் அவரை வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த விபத்து காரணமாக டம்டம்பாறை அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சாலையின் இரு புறங்களிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்து நிற்கின்றனர். விபத்து ஏற்பட்டு 2 மணி நேரத்தையும் கடந்தும் பேருந்துகள் அப்புறப்படுத்தாத காரணத்தினால் இந்த சாலையை கடக்க முடியாமல் மற்ற வாகனங்களும் உள்ளூர் பொதுமக்களும் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். போக்குவரத்து பாதிப்பு தொடர்வதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து போக்குவரத்தை துரிதமாக சீர் செய்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் முக்கியமான கோரிக்கையாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.